கரூர். கரூர்ல நேத்து பெரிய சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. டிவிக்கு விஜய் அவர்களின் ஸ்பீச்ச கேட்க, விஜய் அவர்கள நேர்ல பார்க்குற ஒரு ஆர்வக் கோளாறுல மக்கள் கூட்ட நெரிசல் அங்க அதிகமாயிருக்கு. இதுல சிக்கி 34க்கு மேற்பட்டோர் இறந்திருக்காங்க. சில பேர் ஹாஸ்பிட்டல்ல தீவிர சிகிச்சை பிரிவிலயும் இருக்காங்க. ஆனா, சம்பவம் அறிந்த விஜய் அவர்கள் அவசர அவசரமா திருச்சி விமான நிலையம் சென்று அங்கிருந்து தனி விமானம் மூலியமா சென்னை போனதா ஒரு தகவல். எங்க தவறு நடந்திருந்தாலும் அதனுடைய உண்மை தன்மை விரைவில் வெளியே வரும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. தவறு எல்லார்கிட்டயும் தான் இருக்கு. கூட்ட நெரிசல் இருக்கிற இடமா பார்த்து செலக்ட் பண்ணி கொடுக்கறது ஸ்பீச்சுக்கு. அதே போல டிவிக்கு தொண்டர்கள் அவர்கிட்ட ஒழுக்கம் அப்படிங்கிறது சுத்தமாவே கிடையாது. விஜய் அவர்களின் முகத்தை பார்க்க, அவர் முகத்தை கூட சேர்ந்து செல்ஃபி எடுக்க, பிரச்சார வாகனம், கரண்ட் கம்பம், அது இது கட்டிடம் எங்க பார்த்தாலும் ஏறிக்கிட்டு விஜய் 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 விஜய்ன்னு சொல்லிக்கிட்டு பைத்தியக்காரத்தனமா தெரிகிற ஒரு கூட்டம் தான். சுய ஒழுக்கம் சுத்தமாவும் கிடையாது. ஒரு சதவீதம் கூட தொண்டர்கள் கிடையவே கிடையாது. இவங்க தொண்டர்களா இல்ல ரசிகர்களான்னு பார்த்தா இன்னமும் இவர்கள் விஜயுடைய ரசிகர்கள் தான் தவிர விஜய் சினிமா விட்டு அரசியலுக்கு வந்துட்டாரு. இவங்களும் சினிமாவுல இருந்து அரசியலுக்கு புரிதலோட மாறணும். ஆனா இவர் இன்னும் சினிமாக்காரனா தான் இவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது விஜய் அவர்கள் பெரிய ஒரு பேக் ஃபயரா தான் அமையும். மேக்சிமம் விஜய் அவர்களின் தொண்டர்களை யாரும் ஒரு கட்சி தொண்டர்களா யாரும் பார்க்கறதே கிடையாது. இன்னமும் விஜய் அவர்களின் ஒரு சினிமா ரசிகர்களா தான் இவங்கள பார்க்குறாங்க. ரசிகர்கள் அவ்வளோதான், அதுதான் முத்திரையே குத்தணும். ஏன்னா இவங்களுக்கு சின்ன ஒரு அரசியல் அடிப்படை புரிதல் கூட இவங்களுக்கெல்லாம் கிடையாது. பேசுறதெல்லாம் யாருன்னு பார்த்தா ஓட்டுரிமை இல்லாத ஒருத்தங்களா தான் இருக்காங்க. நான் இன்ஸ்டாகிராம்லயும் பார்த்துருக்கேன். இனிமே நம்ம தான்டா அப்படின்றாங்க. சரி, உள்ள ஐடியா ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்து போட்டோ பார்த்தா சின்ன பையனா இருக்கிறான். கண்டிப்பா அவனுக்கெல்லாம் ஓட்டுரிமை இருக்கவே இருக்காது. 15, 16 வயசு தான் அவனுக்கெல்லாம் இருக்கும். ஆக கூட்ட நெரிசலுக்கு அதுவும் ஒரு காரணமா தான் இருக்கும். ஏன்னா ஒழுக்கமற்ற ஒரு கூட்டம் எங்க போய் எப்படி இருந்தா என்ன, இப்போ ஒழுங்கா நேரா நின்று இந்த பக்கம் அவங்க வரணும், நம்ம இந்த பக்கம் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதலோடைய செயல்பட்டு இருப்பாங்க. எப்படி போனா தாறுமாறா வண்டியை ஓட்டிட்டு போறது. அடுத்ததா கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் நேர்ல சென்று பார்வையிட்டிருக்கிறார் ஹாஸ்பிட்டல்ல பாதிக்கப்பட்டவங்களை. அவர் மனவேதனையில அழுந்திருக்கிற வீடியோ பார்த்திருக்கேன் நானும். நான் என்ன கேட்கிறேன்னா, 11 மாசம் முன்னாடி மெரினா பீச்சில் முதலமைச்சர் அவர்கள் முன்னிலையில ஆஷ் ஷோ நடந்துச்சு. அதுல எத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க. அப்பெல்லாம் அவர்களை இறந்த ஒரு உடல நேர்ல சென்று ஹாஸ்பிட்டல் ஏன் போய் பார்த்து கதறி அழல, அந்த மாதிரி ஒரு வீடியோஸ் ஏன் வெளியில வரல? தந்தி நியூஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது இயற்கைக்கு மாறான மரணம், அதன் பிரிவினை கீழ் வழக்கு பதிவு விசாரணை செய்யப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி தந்தி நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. அந்த 11 மாசத்துக்கு முன்னாடி மெரினா பீச்ல நடந்த அந்த ஏர் ஷோ நிகழ்ச்சியில ஆளுங்கட்சி சார்பா ஏதாச்சும் ஒரு மாநாடுல ஏதாச்சும் ஒரு விபத்து நடந்தா அது சாதாரணம். அதுவே அரசியல் எதிரியால விபத்து நடந்தா அமைச்சர் அவர்கள்லாம் அழுந்து அது பெரிய ஒரு லெவலுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போயிருவாங்க. எங்க விபத்து நடந்தாலும் அது தவறு தானே. சட்டம் அனைவருக்குமானது தானே, பொதுவானது தானே. அப்போ கரூர்ல விஜய் அவர்களின் ஸ்பீச்சை கேட்க இறந்து போன அந்த 34 பேருக்கு இது இயற்கைக்கு மாறான மரணம் அப்படின்ற பிரிவினை கீழ் விசாரணை செய்யப்படுமா? இந்த சம்பவம் விஜய் அவர்களின் அரசியல் மேல விழுந்த ஒரு பெரிய கருப்பு புள்ளி. இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு விஜய் அவர்கள் நிவாரணம் அளித்ததா ஒரு தகவல். தலா 20 லட்சம் இறந்தவங்களுடைய குடும்பத்துக்கு, காயமடைந்தவர்களுக்கு தலா 2 லட்சமும் கொடுக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. அதே போல மத்திய அரசு காயமடைந்தவர்களுக்கு 50,000மும், இறந்தவர்களுக்கு 2 லட்சமும், மாநில அரசு இறந்தவர்களுக்கு 20 லட்சமும் கொடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ இனி வரும் காலங்களில் அரசியல் கூட்டங்கள் நடைபெறும் போது சரியான விதிமுறைகளை கடைபிடிக்கணும்னு முக்கியமா கட்சி தொண்டர்களுக்கு அறிவுறுத்துங்க.